உத்தரவை அவமதித்த சாசன் கம்பெனியில் வாசலில் உத்தரவு நகலை ஒட்டி போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் மீனவர்களின் வலைகளை பாதித்து வந்த காலாப்பட்டு சாசன் மருந்து கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க வேண்டி தொடுத்த வழக்கு எண் 189 கீழ் 2023 காரணமாக சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீப்பாயம் கடந்த ஜனவரி 22 வழங்கிய உத்தரவில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி வலை பாதித்த மீனவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு 3 மாதத்தில் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் 8 மாத காலமாக அவமதித்து குழாய்களை வெளியே எடுக்காமல் பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் சில கட்ட பஞ்சாயத்து நபர்களிடம் பல லட்சம் பேரம் பேசி ஆதரவு திரட்டி வருகின்றது. இந்த நிலையை கடந்த மாதம் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர், செயலர், மீன்வளத்துறை இயக்குனர் மற்றும் தலைமை செயலர் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வலை பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காத இந்த நிறுவனம் வருமான வரித்துறையில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த 4 கிராம மக்களுக்கும் CSR நிதியை கோடிக்கணக்கில் செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. அதாவது 2019-20 1.43 கோடி, 2020-21 1.26 கோடியும், 2021-22 1.29 கோடியும், 2022-23 2.57 கோடியும், 2023-24 1.67 கோடியும் CSR நிதி செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. 1919 கொரோனா காரணமாக அரசு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த பொழுது இப்பகுதி பொதுமக்கள் தொழில் இன்றி வீட்டுக்குள் முடங்கி இருந்தனர். அத்தகைய பேரிடர் காலத்திலும் இப்பகுதி மக்களுக்கு இந்த நிறுவனம் 1 ரூபாய் கூட உதவி செய்யவில்லை. கொரோனா பாதுகாப்பிற்காக மக்கள் மாஸ்க் அணிந்து சென்றனர். இந்த மாஸ்க் கூட இந்த நிறுவனம் உதவியாக வழங்கவில்லை. அந்த கொரோனா காலத்தில் இந்த நிறுவனம் ரூபாய் 1.40 கோடி செலவிட்டதாக கூறுகின்றது. இந்த 8 கோடி CSR நிதி செலவு செய்தது குறித்தும் பயனடைந்த பயனாளிகள் விவரம் கேட்டு மக்கள் நல சங்கம் சார்பில் கம்பெனிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு கடந்த 3 மாதங்களாக பதில் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளூர் மக்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் வழங்காமல் ஏமாற்றி வரும் இந்த நிறுவனம் பசுமை தீப்பாயத்தின் உத்தரவின்படி உடனடியாக கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க கம்பெனிக்கு நினைவுபடுத்தும் விதமாக மக்கள் நல சங்க நிர்வாகிகள் இன்று கூட்டாக சேர்ந்து கம்பெனி வாசலில் பசுமை தீப்பாயத்தின் உத்தரவு நகலை ஒட்டி 15 நாட்களுக்குள் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில